நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். நம்ம மக்களுக்கு வெள்ள பாதிப்பு போது நிவாரணம் கொடுத்ததை பிச்சைன்னு சொன்னாங்கல்ல, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசியதாக ஒரு செய்தி பத்திரிகையில் படிச்சேன். இவங்க பிச்சைன்னு சொன்னதும் நான் சொன்னேன், மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க. மக்கள் உங்களுக்கு சொல்ற பதில்ல பிச்சை என்ற சொல்லே இனி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராதுன்னு சொன்னேன். ஆனா அவர் வேட்பாளர் பட்டியல அவர் பேர் இல்லை. ஏன் போட்டியிடலைங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதான் சூப்பர். தேர்தலில் போட்டியிட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சொல்றது யாரு? சாதாரண மக்களோட பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருந்தா அவரை தான் விதிக்கிறவங்க சொல்றாங்க. இவர்கிட்ட பணம் இல்லைன்னா 12,000 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜக வேட்பாளர்கள் நிக்கிறாங்களே, அந்த பணம் என்ன ஆச்சு? உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? யாரை குற்றம் சாட்டுகிறார் அவர்? அம்மையார் அவர்களே, தேர்தலில் போட்டியிட மக்களை சந்திக்கணும், மக்களுக்காக உழைக்க தெரியணும், மக்களை பற்றி உண்மையான அக்கறை இருக்கணும். உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு, தேர்தல் நின்னா மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் 2019 தேர்தல் மாதிரியே இந்த தேர்தலிலும் பாஜகவை ஒதுக்கத்தான் போறாங்க.